ஒரு பக்கம் 5 முறை கோப்பையை வின் பண்ண சிஎஸ்கே டீம், அந்த டீம் தான் இப்போதைக்கு நடப்பு சாம்பியன் ஐபிஎல் டீம். இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் ஐபிஎல் நடத்தினதுலேயே எந்த வருஷமும் கோப்பையை வின் பண்ணாத டீம் ஆர்சிபி டீம், விராட் கோலியோட டீம். இந்த வருஷம் 2024க்கான டாடா ஐபிஎல் மேட்ச் ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. 2024க்கான டாடா ஐபிஎல் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே டீம் அண்ட் இது வரைக்கும் கோப்பையை வின் பண்ணாத ஆர்சிபி டீம் தான் மொதல் மேட்ச்சில் மோத போகிறாங்க. எங்கன்னா சிஎஸ்கேவோட ஹோம் கிரவுண்டான சேப்பாக் கிரவுண்டில் தான் மோத போகிறாங்க. அதுவும் மார்ச் 22 அன்னைக்கு மோத போகிறாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம தலை தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாரா அப்படின்ற பதில் இன்னும் முழுமையாக அவர் வாயிலேருந்து வரவே இல்லை. இருந்தாலும் அவரோட ஹேர் ஸ்டைல் அவரை நல்லா பழையபடி 2007 எப்படி T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரோ அதே போல் இந்த வருஷமும் சிஎஸ்கே டீமுக்காக கோப்பையை வாங்கி தந்துட்டு அவர் ரிட்டையர் ஆவார் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆரம்பத்துலேயும் அப்படி தான் கிரிக்கெட் டீமுக்கும் என்ட்ரி ஆனார். இந்த தோனி சடையன் தான் அப்படின்ற ஒரு பேரில் அவர் கிரிக்கெட்டுக்குள்ளே என்ட்ரானார் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு ஐபிஎல் மேட்ச் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் நடப்பு சாம்பியன் யாரோ அதே போல் அந்த நடப்பு சாம்பியன் கூட லாஸ்ட்டில் ஃபைனல் இவங்க மோதிருப்பாங்களே. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் லாஸ்ட் ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்கும் குஜராத் டைட்டன்ஸ் தான் மேட்ச் விளையாடினாங்க. அதில் சிஎஸ்கே வின் பண்ணாங்க ஃபைனலில். இப்போது குஜராத்துக்கும் சிஎஸ்கேக்கும் தான் ஃபைனல் வச்சுருக்கணும். ஏன்னா ஃபைனல் கிடையாது, ஸ்டார்ட் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் தான் வச்சுருக்கணும். பட் ஆனால் இதில் டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்பவே ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக இது வரைக்கும் இந்த ஐபிஎல் மேட்ச்சில் கோப்பையை வின் பண்ணதே கிடையாது அப்படின்ற ஒரு டீம் எதுன்னா ஆர்சிபி டீம். 5 வாட்டி கோப்பையை வின் பண்ண டீம் தலை தோனியோட சிஎஸ்கே டீம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அதை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும். மொதல் மேட்ச், அதுவும் ரசிகர் பட்டாளம் ரொம்பவே அதிகமாக இருக்கிற சிஎஸ்கே டீம், அதுவும் சென்னை ஹோம் கிரவுண்டில். ஒரு வருஷம் கழிச்சு தோனியை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீமில் ஒவ்வொரு வருஷமும் சிஎஸ்கே ஒரு செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு வர்றது முக்கிய காரணம் டீம் மொத்த டீமாக இருந்தாலும் அதுக்கு அடித்தளம் போடுறவர் தலை தோனி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் தோனி பிளேயர்ஸு அண்டு கூட இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் தான் சொல்லணும். மற்ற டீமில் எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரியல. மற்ற டீமில் இருந்து இந்த டீமுக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா ஜொலிச்சிட்டு தான் போனாங்க. அப்படி எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்லலாம். ஷேன் வாட்சன், மோயின் அலி, சிவம் டூபே, இவங்க 3 பேருமே ஆர்சிபிலேருந்து வந்தவங்க தான். வந்தவங்க அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்சிபியில் யார் கேப்டன்னா ஃபாப் டு பிளஸி தான். அவர் சிஎஸ்கேல இருந்த வரைக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். சிஎஸ்கேலேருந்து ஆர்சிபிக்கு போனதுக்கப்புறம் ஓரளவு மந்தமாக தான் போயிட்டுருக்கு கேப்டன்சி அப்படின்ற ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவரோட பேட்டிங்கில் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா இந்த வருஷம் யார் கோப்பையை வின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆனது ஆர்சிபி தான் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு தோக்கிற டீம் எப்பயுமே தோத்துக்கிட்டே இருக்காது. இது வரைக்கும் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கோப்பையை வின் பண்ணதில்லை. ஆனால் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. சிஎஸ்கே கூடயும் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க ஆர்சிபி டீம், அண்ட் எஸ்ஆர்ஹெச் கூடயும் ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. பட் ஆனால் அவங்க கோப்பையை வின் பண்ணல. ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறாங்க. அது என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம் இருந்தாலும் அவங்க கோப்பையை வின் பண்ணலாம். பட் ஆனால் சிஎஸ்கே டீமில் தலை தோனி ஒருத்தர் இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் கோப்பையை வின் பண்ண முடியுமா? மற்ற டீம் சிஎஸ்கே கிட்டேருந்து கோப்பையை வின் பண்ண முடியும்னா மும்பை வின் பண்ணலாம். பட் ஆனால் அவருக்கு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷனில் எந்த பிளேயர்ஸை ஹேண்டில் பண்ணணும். அவங்க டென்ஷன் ஆனால் கூட இப்போ பவுலர்ஸ் பவுல் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் 6 அடிக்கிறாங்க, ரன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பவுலர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுத்து இப்படி பண்ணுங்க, இல்லை இப்படியே போடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள காமாக்கிட்டு அப்படி ஒரு நேச்சுரலான ஒரு பவுலரை கொண்டு வர்றது
பட்டத்திட்டத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தலை தோனி. அப்படி இருக்கப்போ ஆப்போனன்ட் டீம் எல்லாம் வந்து கொஞ்சம் தோனி ஒரு ஆளை பார்த்து தான் வந்து பயப்படுவாங்க, என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோட கூட்டம் வந்து முதல் மேட்சுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியலை. ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகமான கூட்டத்தை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ரேட்டிங் வந்து ஹாட் ஸ்டாரில் பிச்சுக்கிட்டு போக போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த வருஷம் ஐபிஎல் ஆன ஷெடியூல் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஷெடியூல் விட்டுருக்காங்கன்னு தான் சொன்னேன். 22 மார்ச் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 7ஆம் தேதி பாதி மேட்ச் முடிய போகுது. பாதி மேட்ச்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்கான ஷெடியூலை வந்து லேட்டராக தான் விடுவாங்க. ஏன்னா இந்தியாவில் மக்களவை தேர்தல் வந்து நடக்க போகுது. அந்த மக்களவை தேர்தலோட டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் வந்து ஷெடியூலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து மக்களவை தேர்தலோட டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். மீதி ஷெடியூல் டேட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ஆர்சிபி கோப்பையை வெல்லுமா வெல்லாதா, உங்களோட கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாரா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வராது. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதனால் வந்து நான் போடுற வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.